இந்த ஒரு பிறவியோடைய நோக்கத்தை, ஒரு பிறவியோடைய செயலை உணர்ந்து இப்ப நால்வர் பாடியிருக்கிறாங்க. அருணகிரி இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனை புகழ்றது, இறைவனை தாண்டி அவங்களுடைய அந்த பாடலுடைய கண்டென்ட், அந்த ஒரு செயல் என்னன்னா, அவங்களே இறைத்தன்மைக்கு மாறி இருக்கிறாங்க. முதல் செயல், இறைவனை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சக மனிதனை புகழ்ந்து எழுதாம, புகழ்ந்து பாடாம, ஒரு பேர் செயலாக இருக்கிற உன்னை பாடுறதுக்கு, உன்னை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப எனக்குள்ள இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். ஒண்ணு அவங்களுடைய நோக்கம். அடுத்தது, அவங்க விட்டுட்டு போயிருக்க அந்த எழுத்துக்கள் எல்லாமே எதை சொல்ல வருதுன்னா, அதை யார் ஒருவர் பற்றி பிடித்து கொள்கிறார்களோ அவர்களும் ஒரு பெரிய நிலைக்கு மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த எழுத்து வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்குள்ள ஒவ்வொரு இறை ஆற்றலும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்க அந்த எழுத்துக்கள் எல்லாம் கால சுழற்சியில, இந்த காலகட்டத்துல, இந்த சூழல்கள்ல இப்படித்தான் இருக்கும். இந்த உலகம் என்பது இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இது சுழற்சி அடிப்படையில இருக்கு. இந்த சுழற்சியில இங்க இருக்கு, இங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள ஒரு 500 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்குள்ள இடைப்பட்டதுக்குள்ள ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள மக்கள் பிறக்கிற குழந்தை, இறக்குறவங்க, வாழ்றவங்க எல்லாம் என்னென்ன மாதிரி குணாதிசயமா இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத அறிஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் ஞானம் பெற்றவர் இந்த சூழலை நீங்க எப்படி வாழ போறீங்க, எப்படி அதுல முக்தியோ ஞானமோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை தான் அப்ப தோன்றி அந்த பாடல்களையோ அந்த செயலையோ பிடிச்சிக்கன்னு கொடுத்தாங்க. அதே கதாபாத்திரங்கள் அருணகிரியோ இல்ல நீங்க சொல்ற நால்வர்ல யாரோ ஒருத்தர் மீண்டும் பிறக்கிறாங்க வேற வடிவத்துல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதே செயலை வேற வடிவத்துல, இந்த சுழற்சியில அதை கொடுக்க முடியாதுன்ட்டு வேற ஒரு சுழற்சியில ஒரு செயலை, ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. அப்ப மக்களாகிய நீங்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் யாரோ அந்த நால்வர்ல எழுதப்பட்ட பாடல்களை இந்த சுழற்சியில, இந்த காலகட்டத்துல அது தேவையில்லை, இன்னொரு செயல் தேவை அப்படிங்கிறத இன்னொருத்தர் அவரே சொல்றாரு. அப்ப நீங்க அதை விட்டுட்டு இதைதான் பிடிச்சுக்கணும். ஆனா அதை நீங்க விட வேண்டியதில்லை. ஒருத்தன் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவனுக்கு என்ன தேவைங்கிறத அது காட்டி கொடுக்கும். இப்ப திருப்புகழை ஒருத்தன் படிக்கிறான்னா, திருப்புகழ்ல இருந்து மாற்றம் இன்னைய காலகட்டத்துல லைவ்ல அந்த திருப்புகழ் அந்த கால வரையறை முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த திருப்புகழ் படிக்கிறவன் வீண் போக மாட்டான். அந்த திருப்புகழ் படிக்கிறவனுக்கு என்ன ஆகும்னா, இந்த காலகட்டத்துல அருணகிரியே பிறந்திருந்தாருன்னா, இல்ல அருணகிரி மாதிரி வேற ஒரு வடிவத்துல இருக்கிறவன அந்த திருப்புகழ் காட்டி கொடுக்குது. அப்ப அங்கிருந்து ஒரு மனிதன் நகர்த்தி வருகிறான், ஒரு செயல் வடிவம் நடக்குது. இப்ப யாருக்குமே முக்திங்கிறது என்னன்னு தெரியாது. திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, காசிக்கு சென்று வந்தால் முக்தி, இப்படி எல்லாம் இருக்கு. சென்று வந்துட்டா முக்தி கிடைச்சிடுமா? நினைச்சுட்டா முக்தி கிடைச்சிடுமா? அப்ப நினைச்சா முக்தின்னா என்ன அப்படின்னா, மனம் இல்லாமல் ஒருவன் அதுவாக மாறுறது. அருணகிரி என்ன பண்ணார்னா, மனித தேகம், அருணகிரி என்ன பண்றான்னா முருகனாவே மாறிட்டான். இப்ப தியானம் என்பது என்னன்னா, இது வராது, இதை வர வைக்க ட்ரை பண்றோம். வந்துருச்சுன்னா நீங்க அதுவா மாறிடுவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னா, நீங்க தியானம் பண்ண வேண்டியதுல அது நடக்கும். நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு காய்கறி வாங்க போறீங்கன்னா, நடந்து போறீங்கல்ல, அந்த மாதிரி உங்க தியானம் நீங்க பழக்கி விட்டுட்டீங்கன்னா அது உட்காராது. நீங்க உட்காரும் போதும் தியானம் உள்ள வேலை செய்யும், நடக்கும் போதும் அது நடக்கும், போகும்போதும் போகும். ஒரு யோகி பார்ட் டைமா வேலை செய்ய மாட்டான். எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தவம் பண்றேன்னு ஒரு யோகி சொல்ல மாட்டான். அவன் நடந்தாலும் தியானமாக இருக்கும், படுத்தாலும் தியானமாக இருக்கும், பேசினாலும் தியானமாக இருக்கும், அவன் வாழ்ந்தாலும் தியானமாகவே இருக்கும். அப்ப இதோடைய நோக்கம் என்ன? உங்க குழந்தைய எடுத்துட்டு போய் சிறு வயதிலே பள்ளியில ஏன் போடுறீங்க? அந்த மெமரிக்குள்ள பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற குழந்தை
தாய் தந்தையோட இருக்கிற குழந்தை என்ன பண்ணா பயம் கம்மியா இருக்கும், சொன்ன பேச்ச கேட்காது. நம்ம கிட்ட இருந்து ஒரு மணி நேரம் ஒரு குழந்தை பிரிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பண்ணனா அம்மா அப்பாவை மறந்துட்டு இங்கன்னா அவங்க சொல் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் பயப்பட ஆரம்பிச்சிடும். சில வாத்தியார் டீச்சர் அடிப்பாங்கன்னா அதுக்கு பயந்துகிட்டு உட்காந்து. அப்ப அங்க சொல்றத அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் கவனிக்காது. அப்ப அது செவிக்கு தன்னை அறியாமலேயே சிறு குழந்தையிலேயே அதுக்கு ஊட்டப்படுகிறது. பயங்கிறது ஒரு பக்கம் போயிடுது. கொடுக்கிற சத்தம், கல்வி, இந்த செயல், இந்த வடிவம் எல்லாம் உள்ளுக்குள்ள பதிவு செஞ்சது. உள்ளுக்குள்ள பதிவு ஏறினாதான் ஆங்கிறத ஒண்ணு எழுத முடியும். விஷுவல்ல பாக்குறது ஒண்ணு, பதிஞ்சிருக்கிறது ஒண்ணு. இப்ப சமயத்துல விஷுவல்ல பார்க்காம ஆனாவனவ எழுதுன்னா எழுதணும். பதிஞ்சிருந்தாதான் அந்த விஷுவல் வெளியில வரும். அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றோம்? சின்ன குழந்தையிலிருந்து அப்படியே ஒவ்வொரு பள்ளிக்கா எடுத்துட்டு போயிட்டு டெவலப்மெண்ட், இந்த உலகத்தை பத்தி, வெளி செயலை பத்தி நம்மளுடைய மூளையும் பிரகாசமாக வளர தொடங்கி இருக்கும். அப்ப வேற மாதிரி growth ஆகுற போது கல்லூரியில ஒரு வாய்ப்பை கொடுக்கப்படுது. அப்ப ஒரு தன் முழுமையாக என்ன பண்றான்? தனித்துவமாக ஒரு தாய் தந்தையோட உதவி இல்லாம தன்னுடைய அறிவை வைத்து ஒருவன் பொருள் ஈட்டிக் கொள்கிறான், தனக்கு உணவு சாப்பிட்டுக்கிறான், தன்னுடைய உடைகளை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை பெறுகிறான். இப்படி இதே போலதான் திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தினா அதற்கு ஒரு வேலையை தொடர்ந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தானா அதற்கு முத்தி அடைகிறதுக்கான எல்லா வழிமுறையும் அதற்குள்ளே அவன் பண்ற பயிற்சிக்குள்ளேயே காட்டி கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் என்னன்னா ஒரு வேலையை எடுத்தோம்னா அந்த வேலைக்குள்ளே அகலாமல் ஆழ்ந்து போக வேண்டும், அகண்டு விடக்கூடாது. அரசாங்கம் மாறும், பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல அவங்க மாறுவாங்க, தெருவுல இருக்கிறவன் எவனோ பிறப்பான் சாவான். நீ அகலாமல் ஆழ்ந்து போய் கொண்டே இருந்தாதான் சாதிக்க முடியும். நீ 6 மாசத்துக்கு ஒருக்கா சிட்டிங் ஆகிட்டே இருந்தானா எப்படி பண்ண முடியும்? அப்ப நிரந்தரமாக ஒரு கலையை தேர்வு பண்ணுவதில் ஒரு தனி மனிதனுக்கு குழப்பம், நிரந்தரமாக ஒரு குருவை தேர்வு பண்ணுவதில் குழப்பம், பெருமாள் சிவன் மீது குழப்பம், இஸ்லாம் கிறிஸ்துவன் மீது குழப்பம். அவன் கடைசியாக என்ன பண்றான்னா அவனே குழப்பம். குழம்பி குழம்பி கடைசியாக வாய்ப்பே இல்லை தெளிவதற்கு. கடைசியாக அவன் ஒரு இடத்தில் இறக்கப்படுகிறான். அங்கு அழுகும் போதும் குழப்பம். நேற்று வரைக்கும் ஒருத்தனை திட்டின ஒரு அம்மா கதறி கதறி அழுகிறா. அப்ப அந்த அழுகையும் உண்மையாக இல்லை, அதுவும் குழப்பம் சார்ந்த அழுகை. அப்ப ஒரு மனிதன் எங்கே நெறியாக மாறப்படுகிறான்? அப்ப ஒவ்வொரு யோகியானவனுக்கும் சாதித்தது எங்கே, மனித பிறப்பிலிருந்து விடுபட்டது எங்கன்னா ஒரு செயலுக்குள் நின்று கொண்டான். ராமானுஜர் இருக்கிறார்னா சிவனை சொல்லவில்லை என்றால் சிவன் தான் பெருமாள் என்று தெரிந்து கொண்டார். இந்த காலகட்டத்தில் எமக்குள் நான் யாருன்னு அவருக்கு காட்டிட்டாங்க. சிவன்கிற ஒரு பேரே இல்லை, பெருமாளுங்கிற பேர் மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அப்புறம் போய் அவரை போய் நீங்க சிவன்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவார்? நான் தான்டா கடவுள்னு காட்டிட்டாரு அவர்கிட்ட. அப்புறம் போய் இன்னொரு கடவுள் ஒருத்தர் இல்லடா அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவரு போய் எப்படி சொல்லுவாரு? நீங்க சொல்லுன்னு போய் அடிச்சீங்கன்னா மனிதனா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? பார்த்துட்டு நீ சொன்னா சரிப்பா, நீ பார்க்கல. அப்ப அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த காலகட்டத்துக்குள் இந்த உருவத்தில், இந்த தோற்றத்தில், இந்த பேரில் அவர் அவதரிச்சு வேலை செய்யறாங்க. அதை மக்களிடம் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இதுதான் நோக்கம். அப்புறம் அதே செயல் வடிவத்தை அருணகிரி என்ன சொல்றாரு? முருகனை சொல்றாரு. அதே தோற்றத்துக்குள்ள வேற வடிவத்துல நால்வர்கள் என்ன சொல்றாங்க? சிவனை சொல்றாங்க. அதே வடிவத்துல நிறைய பேர் காளியையோ அம்பாளையோ சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எதை நோக்கி பிரயாணிக்குதுன்னா புடிச்சு போய் லவ் பண்ணி இல்ல, இந்த காலத்தில் இதெல்லாம் பிரகாசமாக வேலை செய்யும், இதெல்லாம் ஒர்க் ஆகும். இதை ஒருவன் பிடிச்சு கொண்டானா அவன் முத்தி அடைந்துருவான், அவன் ஒரு செயல் வடிவம் பெற்றுவான் அப்படிங்கறதான் பொருள். அப்ப ஒரு தனி மனிதன்
இந்த மனித பிறப்புக்குள்ளேருந்து இந்த உளவியல் வாழ்க்கைக்குள்ளேருந்து விடுபடாம இருப்பதற்கு முக்கியமான காரணம், பெரியவர்களால் எழுதப்பட்டிருக்க எழுத்துக்குள்ளேயும் அவன் ஸ்ட்ராங்கா நிக்கல. அதே மாதிரி யாராவது ஒரு குருமார்கள் சொல்லி கொடுத்த உபதேசத்துக்குள்ளேயும் ஸ்ட்ராங்கா நிக்கல. அந்த தியானத்துக்குள்ளேயும் ஸ்ட்ராங்கா நிக்கல. அதையும் விட்டுருங்க, உருவ வழிபாட்டுக்குள்ள இருக்கிறான், அதுலயாவது ஸ்ட்ராங்கா நிக்கணும், அதுலயும் ஸ்ட்ராங்கா நிக்க. அப்ப ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தொடர்ந்து போராடுகிறவன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஒரு நாள் இறைவனை அடைஞ்சிருவான். ஆனா அதுக்கு தாக்கு பிடிச்சு நிக்கணும். இங்க யோகியாக அடைந்தப்பட்டவர்கள் ஒரே ஒரு செயல், அதனாலதான் அவங்க யோகியானாங்க, சாதிச்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சாங்க. இறைவனை அடையணும்னா தன்னுடைய உடலை கூட துறக்க தயாரா இருக்கணும். இந்த உடலும் இந்த உயிரும் இறைவனுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி சரணாகதி ஒருத்தன் அடைஞ்சிட்டான். அடைஞ்சிட்டு வேலையை பார்க்கறான். தொடர்ந்து வேலையை பார்க்கிற ஒருத்தனுக்கு இறைவனை பார்க்கவே முடியல. அப்ப உடல் சோர்வாகுது, இறந்து போயிருவோமோங்கிற பயம் வருது. ஆனால் அப்ப அவனுக்கு என்ன நம்பிக்கை வருதுன்னா, இந்த உடலை தான் இறைவன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்ல, இறந்தாலும் என்ன, ஒருவேளை நம்மள அவன் பார்க்கணும்னு தோணல, பரவாயில்ல, இந்த பிறப்பை நம்ம இப்படியே கடத்திடுவோம். அங்கேயும் அகலாமல் கொடுத்த வாக்குகளை நம்ம கொடுத்துட்டோம், ஒப்பு கொடுத்துட்டோம், சரணாகதியா அடைஞ்சிட்டோம், பார்த்துக்கலான்னு அப்படி வாழ்ந்தவனுக்கு ஒரு நாள் இறைவன் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி என்ன என்று கேட்டால், அவன் பெரிய மாற்றத்தை தனக்குள்ள இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல உடலை மாத்தி அவன் ஒரு நல்ல தன்மைக்கு வச்சுட்டதுக்கு அப்புறம் அவனுக்கான வடிவம் நடக்கிறது. இப்படிதான் இங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் சரணாகதி தெளிவாக அடைகிறது இல்லை. ஒரு விஷயத்த தெளிவா பிடிச்சுக்கிறது இல்லை. ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், யாரு தேவை கிடையாது. ஒரு விஷயத்த நாம தேர்வு பண்ணிட்டோம்னா, கெட்ட விஷயத்தையா இருந்தாலும் அதை பிடிச்சுக்கிட்டோம்னா, இறைவன் என்ன பண்ணுவான்னா, நீ ரொம்ப நல்லவன், ஆனா ஒரு கெட்ட விஷயத்த பிடிச்சிட்ட, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நீ நல்லவன்ல, அந்த கெட்ட விஷயத்துல ஒண்ணு இருக்குல்ல, ஒருத்தன் இருக்கிறான்ல, அவனை தூக்கிட்டு ஒரு நல்லவனை உட்கார வைக்கிறேன். இது எதற்குன்னா உன்னுடைய உழைப்புக்கு. நிஜமான ஒருவனை தோற்கடிப்பதோ தோற்று போவதோ இந்த காலம் விரும்பாது. ஆனா நான் நிஜமானவன்னு அவனே சொல்லிக்கிட்டு இருந்தா அது சரிப்பட்டு வராது. அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த சர்டிபிகேட்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நல்லவன், இந்த பிறப்புல யாருக்குமே எந்த பாவமே செய்யலை, எனக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு முப்பிறப்பு, உன்னுடைய எல்லா ஹிஸ்டரியும் அவனுக்கு தெரியும். நீ இந்த பிறப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நான் நல்லவன் நீ சொன்னா அது சரியா இருக்காது. அப்ப நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது, நீங்க பிறப்புகளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டாம். எந்த மதத்துக்குள்ள இருந்தாலும், எந்த கடவுளுக்குள்ள இருந்தாலும், எந்த குருவுக்குள்ள இருந்தாலும் சரணாகதியில ஒரு செயல்ல பிடித்து கொண்டு பிரயாணிக்கணும். அப்பதான் சாதிக்க முடியும். அப்பதான் ஒரு செயல் வடிவத்தை செய்ய முடியும். அப்ப அந்த செயல் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது, நான் சொல்லிட்டேன். கரண்ட்ல 4 பாடல்களை ஒருத்தர் பாடுறாரு, 4 பாடல்னால ஒருவர் முக்தி அடைய முடியாது. அது காலம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த 4 ஒருத்தர் அவதரிச்சிட்டாரு. அப்ப அந்த 4 என்ன சொல்றாங்கன்னா, அங்கிருந்து இங்க வந்துரு, நான் அவதரிச்சேன்னு உனக்கு சொல்ல மாட்டேன், அது ஒரு காலம், இது ஒரு காலம். உன்னை நான் அதை விட சொல்லல, அதை நீ பாடுனதுனாலதான் என்ன அறிஞ்ச. இப்ப என்ன இருக்கோ அதை அறியறதுக்கு வாய்ப்பை நீ பெற்ற, வா அப்படின்னு உங்களை எடுத்துட்டு கூட்டிட்டு போய் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறது. இதை நீங்க பார்த்துக்கணும். இது கடைப்பிடிச்சிட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? முயற்சி பண்ணிடுவீங்களா? சரணாகதி நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் உங்களை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு அவங்க பண்ணுவாங்க. ஆனா அங்க நீங்க சரணாகதி சரியா அடையவும் மாட்டீங்க. அதே நேரத்துல என்ன சொல்றீங்கன்னா, நீங்க கடவுளையே காம்ப்ரமைஸ் பண்றீங்க. சமயத்துல சில பேர் கடவுளையே ஏமாத்துறாங்க. புரியுதுங்களா? கடவுள் உங்க ஊதுபத்திக்கு பூவுக்கெல்லாம் 5 மணிக்கு எந்திரிச்சு மணி அடிக்கிறீங்களாங்கிறதெல்லாம் கடவுள் வரமாட்டாங்க. அவன்லாம் அவனெல்லாம் நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. 3 வேளை குளிச்சுட்டு பட்டையை போட்டீங்கன்னா கடவுள் நின்று உங்களுக்கு உங்களை கை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்கிறதெல்லாம் அப்படிலாம் இல்லை. அது நீங்க உங்கள் உள் உணர்வுக்காக, உங்களுடைய மன சந்தோஷத்துக்காக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை உணர்ந்து நீங்க ஒரு வேலையை உண்மையா நிற்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னா, நீ எப்படி வரணுங்கிற பாதையை காட்டி கொடுப்பான்.
பாதை தான் இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, நானும் அதில் ஒருத்தன். நான் சரியான நபராங்கிறது உங்கள் உள் உணர்வில், உங்கள் சரணாகதியில் தான் காட்டி கொடுக்கும். இந்த தேர்வு பண்ணுறதே கஷ்டம். நம்ம எந்த அடிப்படையிலையும் ஒருத்தரை போய் எப்படி தேர்வு பண்ண முடியும்? ஒரு குருங்கிறவரை எந்த அடிப்படையில் தேர்வு பண்ணுவோம்? நல்லா பேசுகிறாரு, நல்லா பாடுறாரு, நல்லா நடக்கிறாரு, ஒரு சக்தி இருக்குது, இதெல்லாம் தேர்வு பண்ண முடியாது. இறைவனால் இவர் தான் நம்மளுடைய ப்ரெசன்ஸில் இந்த காலத்துக்கு இவர் இந்த வழியை காட்டுவார் அப்படின்னு இறைவன் காட்டப்படணும். அப்போ ஒருத்தன் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போ அவன் சரணாகதியாக கரெக்டாக இருந்தான்னா அவனுடைய வாழ்க்கைக்கு ஒருத்தரை காட்டப்படும். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்போ இங்கே இருக்கிற நான் பார்த்த 90 விழுக்காடு மக்கள் தற்காலிக வாழ்க்கையை கடத்துவதற்கான பிரயாணத்தில் தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சின்ன கஷ்டம், ஜாதகக்கார் சொல்லிட்டாரு, திருச்செந்தூரில் போய் கடலில் குளிச்சுட்டு பௌர்ணமியில் அங்கே படுத்துட்டு வந்துட்டு அப்படியே வாழ்க்கையை தொடங்குவோம். அடுத்தது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அதே ஜாதகக்காரை பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்ல, போய் தொழிலெலாம் பண்ணுங்க, ஆனால் ஒரு வாட்டி காலகஸ்திக்கு போயிட்டு வந்துடுங்க. அடுத்தது 2 வருஷம் கழிச்சு குழந்தையெல்லாம் வளர்ந்து வந்திருக்கு, பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அஷ்டமத்துல சனி இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி திருநள்ளாறு போயிட்டு ஒரு வாட்டி குடும்பத்தோடு குளிச்சுட்டு வந்துடுங்க. இப்படி அவன் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் யாரோ ஒரு துணையோடு தான் பிரயாணித்து கொண்டே இருக்கான். அதை கடைசி வரைக்கும் அங்கே அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, அவனும் மாறலை, அவன் உடலும் மாறலை, அவன் மனமும் மாறலை, அவன் எதை பெறணுமோ அதை பெறவே இல்லை. இந்த தற்காலிகத்துக்குமான அவனே ஒரு சுழற்சியை, ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டே போகிறான். அப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னா, ஜாதக நோட்டை தூக்கிட்டு போய் ஒருத்தர் பார்க்குறியா, அவர் என்னுடைய ஆளே இல்லை, அவர் என்னுடைய ஆளுன்னு நான் உன்கிட்ட சொன்னேனாங்கிறது. நான் ஏதாவது பரிகாரம் கேட்டிருக்கேனா? இரு சுவாசத்தை கவனித்து உட்கார்ந்துருந்தாலே நானே வருவனே, உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நானே ஒரு வழி சொல்வனே, ஒரு சொல்யூஷன் சொல்வனே, ஒரு வழிவகை செய்வனே அப்படிங்கிறது தான். பட்டினத்தார் கதையை படிக்கிறது முக்கியம் இல்லை, அதுக்குள்ள இருக்கிற என்ன செயல் என்னங்கிறத நம்ம உணரணும். அந்த மாதிரி வாழ ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல்படி. நீங்க இந்த காலகட்டத்தோட அந்த காலகட்டம் மோசமான காலகட்டம். ஏன்னா இப்ப ஒரு சராசரி மனிதன் கூட கையில பணத்தை பார்த்துறான். அந்த காலகட்டத்துல எல்லாம் பணத்தை எல்லாம் ரொம்ப எவனாலையும் பார்க்க முடியாது. அப்ப பணம் கைக்கு வர்றதே பெரிய காரியம் அந்த காலகட்டத்துல. அப்படியாப்பட்ட காலகட்டத்துக்குள்ளதான் சவால் அதிகம். இப்போ ஒரு ஏழை கூட 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கையில் சாதாரணமாக பார்த்துடலாம். அப்போ ஒரு ஏழை எல்லாம் 10,000 ரூபாய் 5,000 எல்லாம் பார்க்க முடியாது. இல்லை, நீங்கள் யாரோ மூழ்கி போயிடுறாங்கங்கிற தாண்டி உங்களாலே தாக்கு பிடிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிறரை பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கவங்கள விட்டுருங்க, அவங்கள ஆட்டத்தில் சேர்த்துக்காதீங்க, உங்களை மட்டும் நீங்கள் பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாரை ரெஃபரன்ஸாக எடுக்கிறீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறீங்க, அவங்கள எடுக்காதீங்க. அவங்க மாறவும் மாட்டாங்க, அவங்க உங்களையும் மாற்ற விட மாட்டாங்க, மாறவும் விட மாட்டாங்க. நீங்கள் அவங்கள எந்த தனி மனிதன் இங்கே சாதித்தவன் ரெஃபரன்ஸாக ஒரு யோகி உலகத்தை எடுத்துக்கிட்டானா, தன்னை முதல்ல உணர்ந்ததுக்கப்புறம் தான் உலகம்னா என்னன்னே அவனுக்கு தெரிய வந்தது. புரியுதுங்களா? நீங்க முதல்ல தன்னை உணர்ந்தாதாங்க நீங்க மற்றவங்களுக்காக வாழ முடியும். தன்னை உணர்ந்தாதான் உலகத்துக்காக நீ வாழு என்று இறைவனே உங்கள்கிட்ட ஒப்படைப்பான். புரியுதுங்களா? தன்னை உணர்ற முயற்சி மட்டும்தான் உலகத்துக்காக நீங்க வாழவே முடியும். முதல் தன்னை உணர்ற வேலையை மட்டும்தான் ஒரு மனிதன் செய்யணும். அப்பதான் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் ரைட்டா தப்பான்னு தெரிய வரும். இல்லைன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. ஒரு யூகத்தால கண்டுபிடிக்கிறது வேற, நம்பிக்கையில கண்டுபிடிக்கிறது வேற. இவர் தான் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, இதுதான் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நம்பிக்கை அடிப்படையில் தான் நீங்கள் இயங்குவீங்க. அப்போ நீங்கள் உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா, திருப்புகள் நம்பிக்கை அடிப்படையில் எழுதப்படவில்லை, உணரெல்லாம் கிடையாது. அவரே கடவுளை பார்த்துட்டான், அவன் எழுதுறான், சொல்கிறான். அங்கே உணர்வுகள் நம்பிக்கை அதெல்லாம் இல்லை.
அதெல்லாம் எதுவும் கிடையாது. நேரடியாக இதுதான் பார்த்தேன், கண்டேன் அப்படிங்கிறது இதுதான். அது அப்புறம்தான் அதை பற்றி பேசவே முடியும். இறை ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பேச முடியும்? நம்ம பெருமாள் ஆகாயத்திலிருந்து வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சராசரி மனிதன் சொல்றது எப்படி அடிப்படையாக சொல்ல முடியும்? பெருமாள் உருவத்தோடு வந்தாரா, இல்லை அணுக்களா வந்தாரா, காற்றா வந்தாரா, எதுவுமே பார்க்கல. ஆனால் அடிப்படையாக ஒரு எழுத்து எழுதி வச்சிருப்பான் ஒரு யோகி. அதை ஒரு மனிதன் அதை படித்து வச்சுட்டு எப்படி இன்னொருத்தட்ட போய் சொல்ல முடியும்? அதுதான் ஆதாரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது இல்லை. அதுக்குள்ள அவன் பல சூட்சமங்களை வச்சிருக்கிறான். அதை நீ கண்டறிஞ்சிட்டு பேசுங்கிறான், சொல்லுங்கிறான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த செயல் வந்தாலும் அந்த இறை தோற்றத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்களே அதுவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்க. இங்க பார்க்க வந்திருக்க அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவ்வளவுதான். ஒரு மீண்டும் நான் சொல்றேன், பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் அடிஷ்னல். அதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 வார்த்தையை சேர்த்து வச்சுக்கிறது. பார்க்கணும், இவரை பார்த்தா பார்த்துடலாமா, கேட்டுடலாமா அப்படிங்கிறதெல்லாம் அடிஷ்னல். ஆனால் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ அந்த 4 அருணகிரி எல்லாம் நம்பிக்கை அடிப்படையில் வேலை செய்யலை, பார்த்துட்டான், வேலை செய்கிறான். ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னா, இவரை தான் பார்க்க போகிறேன், நான் ஒருத்தரை பார்க்குறேன், அவர் எப்படி இருப்பார்னே தெரியாது, எனக்கு முகம் தெரியாது, தோற்றம் தெரியாது, எப்படி இருக்காருன்னு தெரியாது, ஆனால் அவரை தான் பார்ப்பேன்னு அதே வேலையாக இருந்தான், அதே குறிக்கோளோட நின்னான், பார்த்தான். அப்போ சொன்னான், சொல்லுங்க. அவ்வளோதான். இதுதான் விஷயம். அதனால நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்குள்ளிருந்து அந்த வேலையை தொடங்குங்க. நீங்க யாரையும் தயவு செய்து மாத்தாதீங்க, மாற மாட்டாங்க, மாற்ற முடியாது உங்களால. உங்க பிள்ளைய கூட மாற்ற முடியாது. உங்க பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா மாற மாட்டாங்க, உங்களுக்காக மரியாதையா கட்டுப்படுவாங்க. கட்டுப்படுறது பேர் மாற்றம் கிடையாது. அப்பா அப்படிங்கன்னு அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னா அமைதியா இருக்கிறது பேர் மாற்றம் இல்லைங்க. புரியுதுங்களா? அது பேர் மாற்றம் கிடையாது. அப்பா சொல்லிட்டாருன்னா குதிச்சிருந்தா குதிச்சிடணும், குதிக்கலாம் மாட்டாங்க. புரியுதா? குதிக்கிற மாதிரி ஒரு செயல் வடிவத்தை செஞ்சு கொடுப்பாங்க. இங்க யாரும் மாறலாம் மாட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு, ஒரு மரியாதை. ஆனால் இறை வடிவத்தில் அது இல்லை, மாற்றமா இருப்பாங்க. அப்போ நீங்க ஒரு வேலை சொன்னீங்கன்னா அது மாறும், அது செயல் தடையும். அப்ப நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை உணர்றாங்களோ இல்லையோ, பக்கத்திலேருந்து ஒருத்தன் வந்து உங்களை உணர்ந்து நீங்க சொல்றதை கேட்கறதுக்காக 2 மணி நேரம் நிற்பான். அதுதான் மாற்றம். அப்ப நீங்க மாத்துங்க, உலகத்துக்காக வேலை செய்யுங்க, போங்க. உங்களை நம்பலைனாலும் உங்களை நம்பி சில பேர் இருக்கிறனால அவனுக்கிட்ட பயணிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ ஒரு நாள் அது ஒரு பெரிய வேலையா மாறும்.